சாமிக்கு தேங்காய் பழம் கொடுக்கிறீர்களா? ஏன்னு தெரிஞ்சுக்காம கொடுக்காதீங்க. தேங்காய், வாழைப்பழம் இந்த 2 பொருட்களையும் நம்ம இறைவனுக்கு படைக்கிறோம். இதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஏன் இந்த 2 மட்டும் ஸ்பெஷலாக கடவுளுக்கு பொதுவாக அர்ச்சிக்கப்படுகிறது? நம்ம சாப்பிடுற மத்த பழங்கள்ல இருக்கிற விதைய தூக்கி போட்டா அது மறுபடியும் முளைச்சு மரமாகும். இது ஒரு உயிர் மறுபடியும் பிறக்கிறதை, பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிக்குது. ஆனா தேங்காயும் வாழைப்பழமும் அப்படி இல்லை. தேங்காயை உடைச்சு சாப்பிட்ட பிறகு அதோட ஓட்டை தூக்கி போட்டா அது முளைக்காது. தேங்காயை தூக்கி போட்டாலும் அது முளைக்காது. அதே போல வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை தூக்கி போட்டா அதுவும் முளைக்காது. வாழைப்பழத்தை தூக்கி போட்டாலும் மீண்டும் மரமாக அது முளைப்பதில்லை. இந்த 2மே ஒரு தடவை தான் உருவாகுது. அதுக்கப்புறம் அது மறுபடியும் பிறக்காது. அதனால இது முக்தி நிலையை குறிக்கிறது. தேங்காயையும் வாழைப்பழத்தையும் படைக்கும்போது, இறைவா, இந்த 2 பழங்களும் மறுபடியும் பிறக்காம அதோட வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி என்னோட பிறப்பு இறப்பு சுழற்சியும் முடிஞ்சு நான் மறுபடியும் பிறக்காத முக்தி நிலையை அடையணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இது நம்ம ஆத்மா இறைவனோட ஒன்னாகி மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கக்கூடாதுன்னு கேட்கிற ஒரு ஆழமான பிரார்த்தனை. வெளியில பார்க்கிறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அடுத்த முறை சாமிக்கு தேங்காய் பழம் படைக்கும் பொழுது இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு வழிபடுங்க, இறைவனை அடையலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் விளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.